விவோட V40e வந்து இந்தியால கூடிய சீக்கிரம் லான்ச் வந்து பண்ண போறாங்க. அண்ட் இந்த போனை பத்தின ஒரு சில ஸ்பெசிபிகேஷனை விவோவே ஆல்மோஸ்ட் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. ஒரு சில ஸ்பெசிபிகேஷன் தான் வந்து கொடுக்கல. பட் இந்த போன் எப்படி இருக்கு, இந்த போன்ல என்னென்ன ஸ்பெசிபிகேஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் என்ன பிரைஸுக்கு வந்து வரலாம் அப்படிங்கிற ஒப்பீனியன் ஷேர் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் கண்டிப்பா இந்த போனோட அன்பாக்சிங்க நான் போறதுக்கு வந்து ட்ரை பண்றேன். அண்ட் விவோட V40 இந்த சீரீஸ்லாம் நிறைய பேர் ஃபேன்ஸா இருக்காங்க. நிறைய பேர் இந்த போன்ஸ் வந்து கன்சிடரும் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இந்த போனை சூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் ஷேர் பண்றேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இப்போ விவோ பாத்தீங்கன்னா அந்த V40 லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் V40 Pro லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஐக்கூல வந்து ஐக்கூ Z9s, ஐக்கூ Z9s Pro, அதே மாதிரி விவோட T3 சீரீஸ்ல T3 Ultra, இந்த மாதிரி இது எல்லா போனுமே ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்களோட ஒவ்வொரு பிரைஸ் செக்மெண்ட்ல தான் இருக்கு. அண்ட் இந்த V40e வரும்போதும் சிமிலர் அதே ஐக்கூ Z9sல ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பத்தி உங்க ஒப்பீனியன்ஸை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. பட் என்ன சேஞ்சஸ் வந்து இருக்கு அண்ட் என்ன பிரைஸுக்கு வரலாங்கிறத நான் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் பில் குவாலிட்டி அண்ட் டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைன்ல நான் பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஐக்கூ Z9s எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான், எந்த சேஞ்சுமே கிடையாது. மேபி பின்பக்கம் இருக்க அந்த டிசைன் பேட்டர்ன் வேணா ஒன்று ரெண்டு மாத்துவாங்க. பட் அந்த கேமரா மாடியூல் எல்லாமே பார்க்கறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். பட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் கிளாசி பினிஷ்ல தான் இருக்கும். ஒரு கர்வ் டிஸ்பிளே போன் தான். பட் இதோட பிளஸ் பாயிண்ட் நமக்கு பாத்தீங்கன்னா வெயிட்டும் திக்னஸும் ரொம்ப கம்மி. 183 கிராம், 7.5 தான் திக்னஸ். ஸோ நீங்க கையில எல்லாம் பிடிச்சு ஹோல்ட் பண்றது யூஸ் பண்றதுலாம் ரொம்ப சூப்பரா வந்திருக்கும். அண்ட் அடுத்து இந்த போனோட டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் தான். 6.7 இன்ச் வந்து ஃபுல் ஹெச்டி பிளஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5K கொஞ்சம் அதிகமா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த AMOLED டிஸ்பிளேங்கிறனால பிளாக்ஸ் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். SJ10+ சப்போர்ட் இருக்கு. 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் வந்திருக்கு. அந்த நம்ம கர்வ் டிஸ்பிளேங்கிறனால மூவி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபுல்லா டிஸ்பிளே ஃபுல்லா மூவி தெரியுற மாதிரி வந்திருக்கும். அது போக பிரைட்னஸ்மே நீங்க அவுட்டோர்ல எடுத்துட்டு போனீங்கன்னா ரொம்பவே பிரைட்டா தான் வந்திருக்கும். அண்ட் ஓவராலா இது வந்து ஒரு நல்ல டிஸ்பிளே தான். நீங்க மீடியா கன்செப்ஷனுக்காக பாக்குறீங்கன்னா கூட டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் ஐக்கூ Z9s, விவோ V40 இது எல்லாத்துல இருக்க அதே டிஸ்பிளே தான் இங்க யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த போன்ல இருக்க ப்ராசஸர், இது வந்து விவோ அஃபிஷியலா ரிவீல் பண்ணல. பட் இங்க டிமென்சிட்டியோட 7300 யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு 5G ப்ராசஸர், 4 nm TSMC தான் மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. அண்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 6.5 lakh அந்த மாதிரி அப்ராக்சிமேட்டா கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல டீசென்டான ப்ராசஸர் தான். கேமிங் கண்டிப்பா நீங்க வந்து பிளே பண்ணலாம். டே டு டே டாஸ்க், மல்டி டாஸ்கிங் எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ ஸ்டேபிளான ஒரு ப்ராசஸர்னு சொல்லலாம். இப்போ இந்த செக்மெண்ட்ல நிறைய போன்ஸ்ல இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் ஒரு 2022 இந்த ப்ராசஸர் வந்து இருக்கு. ஐக்கூ Z9s அந்த பிரைஸ் பாயிண்ட்ல தான் இருக்கு. ஸோ ஒரு நல்ல ப்ராசஸர் தான். நெக்ஸ்ட் இந்த போன்ல இருக்க கேமராஸ், ஏன்னா V சீரீஸ்னாலே நம்ம கேமரா தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த போன்ல கேமரா நல்லா தான் கொடுத்துருக்காங்க. பின்பக்கம் 2 சென்சர் இருக்கு. 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சர், சோனியோட IMX882 ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. அடுத்து 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் செல்ஃபி கேமரா 50 மெகா பிக்சல். ஐக்கூ Z9sக்கும் V40eக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் இந்த இடத்துல இருக்கு. இப்போ வந்து பின்பக்கம் பாத்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் V40eல இருக்கு. அது வந்து ஐக்கூ Z9sல இல்ல. அண்ட் ஐக்கூ Z9sல செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல் தான், இங்க வந்து 50 மெகா பிக்சல். அண்ட் நான் இன்னொரு சேஞ்சா எதிர்பார்க்கறது, அதுல வந்து 4K கேப்பபிள் ஐக்கூ Z9sல கிடையாது. பட் V40eல கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கறேன் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும். மற்றபடி ரியர்ல உங்களுக்கு 4K 30 fps வந்து கிடைச்சிடும். ஸோ ஒரு நல்ல கேமராஸ் தான். டே நைட் எல்லாத்துலயுமே போட்டோஸ்ல ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா IMX882 நம்ம நிறைய போன்ல வந்து பார்த்துருக்கோம். ஒரு நல்ல சென்சர் தான். நெக்ஸ்ட் இந்த போனோட பேட்டரி லைஃப் 5500 mAh பேட்டரி இருக்கு. அண்ட் 80 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. சார்ஜர் பாக்ஸ்ல கொடுத்துருவாங்க. ஐக்கூ Z9sல 44 வாட் தான். பட் இங்க 80 வாட் வந்திருக்கு. அதுவே ஒரு பாசிட்டிவ் தான். அண்ட் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா வந்திருக்கும். ஏன்னா V40 சீரீஸ்லயே பேட்டரி ரொம்ப சூப்பரா இருந்தது. V40 ஆகட்டும், V40 Pro இருக்கட்டும், ஐக்கூ Z9s, ஐக்கூ Z9s Pro, விவோட T3 Ultra, இது எல்லாமே ஒரே மாதிரி பேட்டரி ஆப்டிமைஸ் பண்ண போன் தான். ஸோ பேட்டரி இங்க ரொம்ப நல்லா இருக்கும். V40e பொறுத்த வரைக்கும் ஈஸியா உங்களுக்கு ஒன் டே வந்து கிடைச்சிடும். நெக்ஸ்ட் இந்த போனோட சாஃப்ட்வேர் Android 14 பேஸ்ட் ஆன் FrontOS 14 தான். FrontOS எத்தனை பேருக்கு பிடிக்குங்கிற கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஒரு நல்ல UI தான். ஃபீச்சர்ஸ் அதிகமா இருக்கும். ஒரு சில ஆட்ஸ் ப்ளோட்வேர் இருக்கதா போகுது. பட் மற்றபடி ஒரு நல்ல UI தான். நெக்ஸ்ட் இதுக்கு அப்டேட் ப்ராமிஸ் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேஜர் அப்டேட் வந்து ஒரு 3 கொடுத்துருவாங்க. அண்ட் செக்யூரிட்டி பட்சம் 3 years வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் இந்த போனோட மற்ற ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது IP ரேட்டிங்னு பாத்தீங்கன்னா IP64 வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ஓவரலா ஒரு நல்ல போனா தான் வந்து தெரியுது. ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட்ல பார்க்கும்போது ஐக்கூ Z9s ஒரே வேரியன்ட் 8GB 256GB ஸ்டோரேஜ் வந்துச்சு. இது வந்து ஆஃப்லைன் டார்கெட் பண்ணி வரனால மேபி 8 128 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹை வேரியண்டா 8 256 இல்ல 12 256 வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ இந்த போன் ஐடென்டிக்கலா ஐக்கூ Z9s மாதிரி தான் வந்திருக்கு. ஒரு சில வித்தியாசங்கள் வந்து 3 இடத்துல நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஒன்னு செல்ஃபி கேமரால, இன்னொன்னு வந்து அல்ட்ராவைட் கேமரா, இன்னொன்னு பேட்டரியோட சார்ஜிங் ஸ்பீட். மற்றபடி ஐக்கூ Z9sல என்ன ஸ்பெசிபிகேஷன் இருக்கோ அதே தான் V40e கொடுக்க போறாங்க. ஸோ இந்த போனோட லான்ச் டேட் வந்து இந்த மந்த் எண்ட் இல்லைன்னா அக்டோபர் ஸ்டார்டிங்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
அண்ட் இந்த போனோட என்னோட எக்ஸ்பெக்டட் பிரைசிங்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது 25ல இருந்து 28 தான் வரும். 8 GB RAM 128 GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த ஃபோன் ஒர்த்னு கேட்டீங்கன்னா ஆஃப்லைன்ல நீங்க ட்ரை பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா இது ஒரு நல்ல ஆப்ஷன் நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். ஆன்லைன் பார்க்கும்போது ஐக்கூ Z9s அதே போன் தான், ஒரு சில சின்ன சின்ன வேரியேஷன் தான் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் பிரைசிங் வந்து இருக்கு. இது உங்களுக்கு ஓகேனா நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். இல்லைன்னா மோட்டோவோட எச் சீரிஸ் போறது ஒரு நல்லா பாசிட்டிவா வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.